போச்சு காலையிலேயே மங்களகரமா. பாட்டி, இந்த நாளுக்காக தான் நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? மனசுக்கு ரொம்ப நிறைவாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குடா. இது எத்தனை நாள் ஆசை தெரியுமா எனக்கு? ஏன்னா உன் மாமியார் இருக்காளே, அவள் வேலைன்னு சாமி கும்பிட மட்டும்தான் வருவா. காலைல எழுந்து எவ்வளோ சீக்கிரமாக விளக்கு ஏற்றினாலும் அந்த காலம். உன்னை நான் இதுக்காகவே சீக்கிரமாக எழுந்திருப்பேன். உன்னை நான் ஏற்றுவேன், இல்லைனா இதுவும் பட்டுமா இருக்கால அவள் தான் ஏற்றுவா. பத்தி ஸ்மெல் வரும்போதே நினச்சேன் யாரா பூஜையில் இருக்கான்ட்டு. என்ன தேனு, நீயும் காலையில் எழுந்துட்டியா? ஆமாம் பாட்டி. அங்கே தான் வேலைன்னு இருந்தேன். இங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஐயோ பாட்டி, நீங்கள் வேற. எனக்கு காலையில் 4 மணிக்கு மேலே தூக்கமே வராது. நான் சும்மா 2 நாளாக எப்படா 6 மணி ஆகும் வெளிச்சம் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பறந்துட்டே இருந்தேன். இன்னைக்கு என்னன்னா பரவாயில்லன்னு காலையில் இருந்து குளிச்சு கிளம்பிட்டேன். அது மட்டும் தானா? என்னடா எதுவும் விசேஷமா? பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. என்னடா பிறந்த நாளா? ஆமாம் பாட்டி. டி நிஜமாலுமே வா, ஏன் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை? நேற்று வெளில சுற்றிட்டு வந்த டைம் எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம் பாட்டி, மறந்தே போச்சு பாட்டி. சரிடா. ஹலோ மேடம், மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நன்றி பாட்டி. இந்து அழகி. அப்புறம் பிறந்தநாள் வேற, என்ன யோசிச்சு வச்சிருக்க? இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. அதுவா பாட்டி, நீங்கள் தப்பா நினைக்கலாம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன். என்ன வேணாலும் கேளு. இல்லை தப்பா எனக்கு என்ன இருக்கு? ஐயோ பாட்டி, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி. எனக்கு உங்கள் அன்பு மட்டுமே போதும். அது கேளு. நான் என் கையாலேயே இன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் காலைல சக்கரை பொங்கல் செஞ்சு தரட்டுமா? ஐயோ, எதுவும் தப்பா கேட்டனா பாட்டி? உங்கள் எல்லாத்துக்கும் சக்கரை பொங்கல்லாம் பிடிக்காதா? வேறு ஏதாச்சும் செஞ்சு தரட்டுமா? எனக்கு தெரிஞ்ச சக்கரை பொங்கல் தான் நான் எங்கள் வீட்டில் செய்வேன். அப்புறம் கேசரி பண்ணுவேன். நான் ஊர்லேருந்து வந்தாலும் கேசரி தானே சாப்பிட்டோம். அதான் சக்கரை பொங்கல் செய்யலாமே நினச்சேன். வேறு என்ன பாட்டி? எதுனாலும் கேளுங்க பாட்டி, எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக செஞ்சு தரேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல, அதான் என் கையாலே செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்டேன் பாட்டி. இல்லை அதெல்லாம் இல்லை. சக்கரை பொங்கல் எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தான் சுகர் இருக்குல்ல, அதனால சாப்பிட விட மாட்டானுங்க. பரவாயில்ல, சுகர் இருந்தாலும் இன்னைக்கு உன் கையால் செய்கிற சக்கரை பொங்கலை பாட்டி கண்டிப்பாக சாப்பிடுவேன். எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. எப்போ செஞ்சு கொடுக்க போகிறேன்? இப்போவே செஞ்சிடறேன் பாட்டி. எல்லாரும் வெளியில் வேலைக்கு கிளம்ப முன்னாடி நான் செஞ்சிடறேன் பாட்டி. சரிடா, சரி. மேடம், பாட்டி சாருக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கான். எழுந்துட்டா போல. எனக்கு ஃபோன் பண்ணி காஃபி கேட்டான். ஏன்னா நேற்றுலாம் நல்லா ஊர் சுற்றிருக்கீங்கல்ல, அதனால தான் நினைக்கிறேன். நீ அவனுக்கு காஃபி போட்டுட்டு போய் கொடு, நான் இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல பாட்டி, நானே பார்த்துக்கிறேன். நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பாட்டி. நீங்கள் வேணால் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுங்க, நானே இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்க பாட்டி. வாடா தேனு, வா போகலாம். வரேன் பாட்டி. மதி, அதான் பாட்டி சொல்கிறாங்க தலைவலியாக இருக்கான். நீ அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடு, நான் பாட்டி கூட போய் சக்கரை பொங்கல் பண்ணுறேன். சரி போ, போய் பண்ணு. நம்ம ரூம் கூட வந்து தெரியாமல் சாரஸ் ரொம்ப பலத்த யோசனை இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றும் சரியில்லையே. நேற்று நைட் பீச்லேருந்து கிளம்பினதுக்கப்புறமா ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. நைட் நம்ம தூங்க வரல, ரூமுக்கு வரவே இல்லை. ஏதாவது கேட்க போனால் வாயை வந்து பதில் சொல்ல வைப்பறான். இது எதுக்கு நம்மளுக்கு? யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? ஏற்கனவே தலைவலின்னு பாட்டி சொன்னாங்க. அப்புறம் நம்ம தான் பேச போய் தேவையில்லாமல் கத்திட்டு இருப்பான். ஹிந்து, வர நீ சரியே இல்லை. காஃபி கொடுக்க தானே உள்ள வந்த, காஃபி கொடுக்குற வேலையை மட்டும் பாரு. யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? காஃபி காஃபி யாருக்கு? இங்கே யார் இருக்கா? நீங்கள் தானே? உங்களை தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் கேட்கவே இல்லையே. பாட்டி தான் உங்களுக்கு தலைவலியாக இருக்குன்னு காஃபி கொண்டு கொடுக்க சொன்னாங்க, அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாட்டி வேலையாக இருக்காங்க.
அங்க வச்சுட்டு போ. காஃபி ஆறிட்டு இருக்கு. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க பாரு, ஏற்கனவே நான் மூட் அப்செட்ல இருக்கேன். அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வராத. இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இந்த டென்ஷனோட போன்னு வச்சுக்கோ, அங்க விளங்கின மாதிரி தான். பெட்டர் நான் ஆஃபீஸ் கிளம்பி போக வரணும், என் கண்ணு முன்னாடி வராம இரு. காஃபி. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? இடியட். கொஞ்சம் பார்த்து ஒரு வெறுப்பா இருக்கு. மணலின் மேலிருந்தேன் காலை பணியாக என்னை மாறிக்கொண்டாய். நேரம் கூட எதிரியாகிவிட யுகங்களாக வேதம் மாறிவிட அழைத்து கொண்டாயே பின்பு ஏனோ சென்றாய். ஏதோ கோவம் இருக்க மாதிரி இருக்கு. அது சரி, கோவம் இல்லாமல் இருந்தால் தானே ஆச்சரியப்படணும். கோவமாக இருந்தால் நம்ம ஆச்சரியப்படணும். இவன் நம்ம மேலே கோவமாக இருந்தானா இல்லைன்னா நம்மளுக்கு என்ன? ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப ஆசை அப்படியே சார் முன்னாடி வந்து நிற்கணும்னு. வேறு வேலை இல்லை பாரு எனக்கு. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா அம்மா கிட்ட பேசவே இல்லை. அப்பாவுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்கன்னு என்னன்னு தெரியல. அப்புறம் காசுக்கு என்ன பண்ணாங்கன்னு வேற தெரியல. அம்மா கால் பண்ணி இன்னைக்கு நான் பேசணும். என்ன பர்த்டே பேபி ரொம்ப பிஸி போல. இதை நாங்கள் கேட்கணும் உங்ககிட்ட. என்ன இந்து? குட் மார்னிங் இந்து. நீ எப்போ வந்த? நான் இங்கே தான் இருக்கேன். நீ தான் இங்கேயே இல்லை, வேற ஏதோ லோகத்தில் இருக்க. என்ன ம், என்னடி? ஓகே பண்ணிட்ட போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அடிக்கல்லி, வர வர என்கிட்ட மறைக்கவே ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை நாள் நடக்குது? என்னடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாய் தான் சொல்லுது, கண்ணு வேற என்னமோ சொல்லுதே. தேனு. ஹலோ மேடம், இங்கே பாருங்க, இந்த பக்கம். ஆ நேற்று நைட்டு உங்கள் ரீல் அந்து போச்சு. ஆ ம், நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி தானே படம் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் ஓட்டின படத்தை தான் நான், தேனு, ரவுடி, அப்புறம் மாலினி எல்லாருமே பார்த்தோமே. அதனால நேற்று நைட்டு உங்கள் ரீல் அந்து போச்சு. என்னடி சொல்கிற? பட் இருந்தாலும் மேடம்க்கு ரொம்ப தான் தைரியம் ஜாஸ்தி. அண்ணி இருக்காங்க கூட இல்லாமல் தண்ணியில் ஓடி பிடிச்சி விளையாடுறது என்ன, கட்டி பிடிச்சிக்கிறது என்ன, கொஞ்சிறது என்ன, நாங்களாம் இருக்கோம்னா பார்த்தீங்க. ஏய் அதெல்லாம் இல்லடி. அடிப்பாவி, தேனே இவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்கா, அப்போது எந்த அளவுக்கு நடந்திருக்கோம். அது மட்டுமா, ஒரே சாக்லேட்ஸ். தேனுக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஸோ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்களே பாருங்கள் மேடம். அது மட்டுமா, ஒரே ஐஸ்கிரீமு 2 பேரும் சாப்பிட்றது என்ன? ஷோ இந்து. அதை மறந்துட்டேன், நானும் தான் பார்த்தேன். ஏய் சும்மா இருங்கடி. நான் தான் எனக்கு உனக்கு கிடைச்சனா? பாரு, இல்லாத பொண்ணாவது சொல்லிட்டோம்னே சொல்கிறேன். அதானே மேடம், நான் மட்டும் இங்கே தனியாக இருப்பேனேன்னு 10 நாள் கூட இருக்கிறதா வந்தீங்க. பெருநாண்டாவே எப்பயும் இங்கே வந்துடுவீங்க போல. ஏய் எப்படி மேடம், பெட்ரூம் மாதிரி தனியாக இருக்கா இல்லை அவங்க கூட போய்? இந்து. என்ன என்ன என்ன? கரெக்டு தான். நாங்கள் எப்போவுமே ஓப்பன்டு தான். எதுவாக இருந்தாலும் நாங்கள் இப்படி தான்றத சொல்லிடுவோம். ஆனால் உங்களை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. யாரை சொல்கிற? உங்களை தான் மேடம், உங்களையே தான். என்னையா? இப்போ கூட காஃபி தான் கொடுத்துட்டு வரீங்க போல. காஃபி சாப்பிட்டாச்சா? ஏய் இங்கே பாரு, நான் உன்னை சொன்னதுக்காக ஏதாவது ஒன்று உளறிட்டு இருக்காதானே? எது நான் உளறனா? ஓ சரி சரி. ஒருவேளை கனவு கண்டிருப்பனோ? என்ன என்ன கனவு? நேற்று யாரோ காஃபி இந்துவோட லெஃப்டில் இருந்து. ஏய் ஷைலா, நான் தான். சொல்லுங்கள் மேடம். தேனு, நீ சக்கரை பொங்கல் பண்ண போறேன்னு சொன்னீங்க, பண்ணிட்டியா? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறீங்களா? சும்மா இருடி. என்ன சித்தேனே, பண்ணிட்டே நான் ஹெல்ப் பண்ண மாட்டோமா? இல்லை வேண்டாம், நானே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஓ ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு மேடமே கிச்சன் போய் சக்கரை பொங்கல்லாம் செஞ்சிட்டிங்களா? குட் குட். ஆமாம், ரவுடி எங்கே காணோம்?
மேடம் தான் ஃபஸ்ட்டு எழுந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்கன்னு பார்த்தா மேடம் இன்னும் காணவே காணோம். நீ வேற நேற்று மாலி பண்ண வேலைக்கு மேடம் குளிர் ஜலமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு பாதினே வரையும் பயந்துட்டே தான் படுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எப்போ தூங்கணும்னு தெரியல. ரெண்டு நேரம் முடிச்சுட்டு இருந்தாலேன்னு சொல்லிட்டு நானும் தூங்கட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டேன். அநேகமா காலையில் ஜுரம் தான் வரப்போகுது. நேற்று ரவுடி வச்சு ஒரு வழி பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஷைலு ஏன் பண்ணீங்க? உன் ஆள் கொழுப்பு பார்த்தியா? என்ன என்கிட்ட கேட்குறீங்க? ஆமா, நடக்கலாம் பார்த்தா அப்படிதானே தெரியுது. உங்ககிட்ட தான் கேட்கணும். ஐயோடா, உங்களை விடவா? ஷைலு, உன் கூட ஆர்கியூ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. மீட்டிங் டைம் ஆச்சு. அவன் எங்க? சீரியஸ்லி? ஹாய் சார். என்ன தலைவலி பரவாயில்லையா? என்ன ஜாஸ்தி தான் இருக்கு. இப்படி தான் முதல் வாரம் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், என்ன 3-4 டேஸாகவே ஆன்லைன் ரூம் பக்கமாகவே காணும். ஆமாம், அதான் உன்னை பார்த்து பொண்டாட்டி இருக்கால, அப்படியே இருக்கிறேன் நான். கிடைச்சோம் பாட்டி. சரி, நான் பயங்கர தலைவலியில் இருக்கேன். மறுபடியும் இரிட்டேட் பண்ணாதீங்க. காஃபியே குடிக்க மாட்டேன் காலையில். தலைவலிக்குனால தான் காஃபி கேட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வரல, ஏன் தலைவலிக்குன்னு என்ன பார்க்கவும் இல்லை. அவ்வளோதான் இல்லை. இதே குட்டி அப்படிலாம் இல்லைடா. நேற்று வெளிலலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்களா? அது எதுவும் டையில் எதுவும் தலைவலி வந்துச்சோன்னு நினச்சிதான். என்னாச்சு? ஒரு மண்ணும் ஆகலை. எனக்கு மீட்டிங் இருக்குது. இப்போ எதுவும் கையால் காஃபி கிடைக்குமா? இல்லை. சரி, எடுத்துகிட்டு வரேன். அப்போ நீ அப்போ காஃபி குடிக்கவே இல்லையா? இதையா? உன்னை திருத்தவே முடியாதுடா. எப்போ தான் மாற போறியோ? எந்தம்மா பாட்டி, இன்னைக்கு முக்கியமான ஹேரிங் இருக்கான். அதனால் அத்தையும் மாமாவும் பூஜாரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்காக. வா தேனு, அங்கே பொங்கல் எடுத்து வச்சாச்சுடா. நீ எல்லாத்துக்கும் எடுத்து சர்வ் பண்ணு, சரியா? ஆ சரி பாட்டி. என்ன மேடம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். சரிங்க பாட்டி. ஹிட்லர் எப்போ எப்படி இருப்பான்னு புரிஞ்சுக்க முடியல. இப்போ எதுக்கு எப்படி இருக்கா? நம்ம ஏதாவது பேச போய் ஏதாவது இங்கே என்ன இருக்காங்கன்னு பார்க்காம கத்துவான். அப்புறம் ரூமில் நடக்கிறது வெளியில் வரையும் வந்துடும். நம்ம அமைதியாக போயிடலாம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ அங்கிள். ஏன் நேற்றே சொல்ல பர்த்டேன்னு இப்போ சொல்கிறீங்க? காலையில் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ல. இங்கே உள்ளவங்களாம் தீபாவளி பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பர்த்டேன்னு மட்டும் வந்தாலே போதும், தாம் தூம்னு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவானுங்க. பரவாயில்லைங்க, இது கூட புது துணி தான். அப்பா திருவிழாவுக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் பத்திரமா வச்சிருந்தேன். இங்கே வெளியூருக்கு வரமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அது உதவிக்குச்சு. பரவாயில்லைங்க. நான் எப்போவுமே ஏதாவது புது துணி இருந்தால் போடுவேன். அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்க யாருக்காவது கொடுப்பேன். அவ்வளோதான். இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்து ரவுடி ஷைல் அங்கே இருந்தானா நாங்கள்லாம் சேர்ந்து ஜாலியாக எங்களால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அப்படியே என்னோடய பிறந்தநாள் போயிடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு இந்த பிறந்தநாள் உங்கள் கூடலாம் கொண்டாடுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் என் கையாலே உங்களுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு எப்படி இருக்காண்டி? நல்லா இருக்கா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஆமாண்டா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்து, நேற்று வெளில போகும்போது என்னோட ட்ரெஸ் எடுத்தீங்கல்ல, இந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கலையா? ஆண்டி அது வந்து அந்த பொண்ணு தான் சொல்ல கூச்சப்படுறானா? நீ ஏன் சொல்லலை? உன் வீட்டுக்கு அந்த பொண்ணு கெஸ்ட்டாக வந்திருக்கா. அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும்ல? ஆண்டி எங்களுக்கு அவளை பற்றி தெரியாதுடா. உன்னை நம்பி தான் இங்கே வந்திருக்கா. இது உன்னோட வீடு. நீ தான் முன்னே எல்லா விஷயம் பண்ணணும். ஸோ உனக்கு தான் அவளை பற்றி நல்லாவே தெரியும். அவளுக்கு என்ன வேணும் வேண்டாம், என்ன எப்போ என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். புரியுது ஆண்டி. இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் போயே ஆகணும். ஆல்மோஸ்ட் இதை நின்பன் எல்லாருமே எனக்கு இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது. எல்லாருமே கிளம்பணும். ஸோ ஈவினிங் 5 o'clock மேலே தான் வீட்டுக்கு வருவோம். நீங்கள் எல்லோரும் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் போகணும், போயிட்டு வாங்க. அவளோட டே நல்லா என்ஜாய் பண்ணணும், சரியா? ஐயோ ஆண்டி பரவாயில்ல, இருக்கட்டும். நேற்று தானே வெளில போயிட்டு வந்தோம். இங்கே பாருமா, இது உன்னோட வீடு மாதிரி. உனக்கு என்ன தேவையோ எது வேணாலும் கேட்கலாம். எங்களை நம்பி தான் வேலை மன்னிச்சு வச்சிருக்கிறாரு, சரியா? உனக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி பண்ணு. வெளில போனாலும் சரி, இல்லை இங்கேயே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணாலும் சரி, எதுனாலும் ஓகே, சரியாம்மா? இது யாரோ வீடுன்னு நினைக்கக்கூடாது. உன் வீடு மாதிரி, சரியா? சரிங்க அங்கிள். நீனா மாதிரி உனக்கு ஏதாவது தோணுதா? எனக்கு என்னமோ மனசுக்கு நிறைவா இருக்கு இன்னைக்கு. ஏன்? இல்லை, நம்ம வீட்டு மருமக பூஜை பண்ணி இன்னைக்கு. அப்புறம் இதோ இந்த பொண்ணு அவள் பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு விதமான தேஜஸ் 2 பொண்ணுங்க ஃபேஸ்லேயே தெரியுது. அதுவே நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அவங்க பிள்ளைங்க? மருமக வந்தோடனே எங்கெல்லாம் மறந்தாச்சு. மருமக தான் லக்கியா. நீலாம்பரி
நானும் கூட நீ காலையில் அப்படி தான் நினச்சேன். என்னடா திடீர்னு பூஜை அறையில் பத்தி வாசனை வந்து யாரோ சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தா 2 பேரும் சேர்ந்து விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுச்சு. நீங்கள் போகிற விஷயமும் சக்ஸஸாக கண்டிப்பாக முடியும். ஆண்டி என்னடா ஏன்? இதுமா என்னடாச்சு? இல்லை ஆண்டி, மோஸ்ட்லி நான் கடந்த 2 வருஷமா எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண மாட்டேன். இதுமா ஆமாம் பாட்டி, நான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அம்மா கூட்டிகிட்டு போனாங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாரும் ராசி இல்லாதவன் இவ்வளோ எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. யாரும் கேட்கலாம் என்ன, எங்கள் ஆன்டியே போதும். அவங்க வீட்டில் இருந்து கிளம்பும்போது மேக்கப் பண்ணி முன்னாடி விட்டு எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறீங்க, இவ ஒரு ராசி இல்லாதவன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என் வீட்டில் டெய்லியும் ஒரு நாளைக்கு 10 தடவையாதி, அதாவது ஸ்ரீதரை நான் தான் கொண்டுட்டேன்னு ஆன்டி அடிக்கடி என் காதப்படியே சொல்லுவாங்க. உன்னாலதான் நீ தான் ராசி இல்லாதவன் வந்தவனை கொண்டுட்டேன்னு என் காதலை கேட்டு கேட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஆண்டி. சாக்லேட் சாப்பிட்டா வீடு விட்ட சாக்லேட் சாப். அப்புறம் என் சந்தோஷம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அங்கிள் நான் ஒரு லக்கி பர்சன் சொல்லும் போது என்னாலே அதை ஏற்றுக்க முடியல ஆண்டி. அந்த அளவுக்கு என்னை எல்லாரும் பயங்கரமாக பேசியிருக்காங்க. டெய்லியோட வழி அனுபவிச்சிருக்கேன். அங்கிள் சொல்லும் போது எனக்கு என்னாலே ஏற்றுக்க முடியல ஆண்டி. கண்டிப்பாக நான் ஒரு லக்கி பர்சனாக கேட்டால் நான் இல்லைன்னு தான் ஆண்டி சொல்லுவேன். இந்து அங்கிள், நானே நிஜமாவே அன்னைக்கு பர்சன் தான் அங்கிள். ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லை, அதுக்கும் நான் தான் காரணம். அப்புறம் ஸ்ரீதர் இறந்ததுக்கும் என்னோட ராசி தான் காரணம். ஒரு கட்டத்தில் நானே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இங்கே வந்து 1 வீக் ஆச்சு. 3 days வரையும் நான் ரூம் விட்டு வெளியில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாட்டி தான் ரொம்ப கம்பல் பண்ணி என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கிள், நீங்கள் என்ன லக்கி பர்சன் சொல்லும்போது நான் சந்தோஷப்படணுமா, இல்லை நீங்கள் எந்த விஷயமும் போகிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகுமாக தான் நினச்சி கவலைப்படணுமான்னு கூட எனக்கு இப்போ தெரியல அங்கிள். நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். இனிமே என்ன பார்த்துட்டு போகிறது அப்புறம் பண்ணிடுங்க அங்கிள். எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே என் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இனியும் இழக்கிறதுக்கு இழந்தா அதை தாங்கிக்கிற மனசு ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. இனியும் என்னால மதி, எந்துமா என்னடா பேசிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு பாட்டி. இங்கே பாருமா, நீ படிச்ச பொண்ணு தானே, இதெல்லாம் நம்பிட்டு இருக்க. அடுத்தவங்க ஆயிரத்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ நினச்சி கவலைப்படக்கூடாது. எனக்கு நீ தான் லக்கி பர்சன். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் போகிற விஷயம் எனக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும். இந்து அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன். இல்லை, நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. ஈவினிங் வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசணும். இந்த வீட்டில் எனக்கு மூத்தவங்கன்னு இதோ பாட்டி இருக்காங்க, இதோ உங்கள் அங்கிள் இருக்காரு. ஆனால் எல்லாருமே என்ன கேட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க. என்னை கேட்காம எதுக்குமே செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்கள் பாட்டி, உங்கள் மாமா, அப்புறம் என் பசங்க 3 பேர், என் பொண்ணுங்க எல்லாருமே அப்படி தான் நடந்துட்டுருப்பாங்க. ஏன் எனக்குன்னு இந்த வீட்டில் எனக்குன்னு தனி மரியாதை இருக்குது. என்னை பார்த்து பயப்படுவாங்க. என் கண் அசையாமல் இங்கே ஒரு பொருள் கூட அசையாது. அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நான் என்னை உங்ககிட்ட பார்த்தேன். ஃப்ரீயாக நம்ம கூட இருக்கலாம். என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது கண்டிப்பாக நான் தப்பான சாய்ஸாக சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். உனக்குள்ளே இருக்க இன்னொரு பொண்ணை நான் வெளியில் கொண்டு வருவேன். நான் நினச்சேன் நீ ஃப்ரீ ஆகிட்ட, நான் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சி இந்த 1 வீக்கை உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டேன். அத்தை, என்னத்தை உங்கள் செல்ல பேரை இன்னும் மாறவே இல்லை போல். அது வந்துமா, நீங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒதுங்கியிருந்தால் மட்டும் பத்தாது. நானும் ஒன்றமா தான்டா கண்டிப்பாக மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் மனசுக்குள்ளே
இவ்வளோ கஷ்டங்களை வச்சுக்கிட்டு இருப்பான்னு நான் நினைக்கலடா. கஷ்டப்படுவான்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கஷ்டங்களோட நான் நினச்ச தப்பு தான்டா. இனிமே பார்த்துக்கிறேன்டா. மதி, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். அழுகிறது எனக்கு அழுதா பிடிக்கவே பிடிக்காது. அதை விட இதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது உனக்கு தெரியுமா? நான் ஹாஸ்பிட்டலில் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன். நீ ஒதுங்கி போனேன்னு வச்சுக்கோ, அவனே வெளில கொண்டு வர முடியாது, நீயும் அதுலேருந்து வெளில வர முடியாது. நாங்கள் எல்லாரும் உன்னை இந்த வீட்டு மருமகளா முழுசாக ஏற்றுக்கிட்டோம். உன் கையில் தான் இருக்குது. நான் உன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆண்டி, அது உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட அந்த பொறுப்பே கொடுத்தேன். ஆண்டி அது வந்து எங்கள் வீட்டுக்கு நீ 2வது மருமகளாக வந்தாலும் இப்போதைக்கு நீ தான் முதல்ல வந்திருக்க. எங்களை பொறுத்தளவு நீ தான் மூத்த மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ கூடி சீக்கிரத்தில் அதை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கேட்ட விஷயத்தையும் சீக்கிரமாக முடிச்சு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ராசி இல்லாதவ அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, அதெல்லாம் இனிமேல் தயவு செய்து அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காத. ஏன்னா நீ எங்கள் வீட்டு மகாலட்சுமி. அப்படி தான் நானும் அங்கிள் எல்லாருமே இருக்கோம். என்னோட பசங்க என்ன ஒரு கெத்தோட தான் இருப்பாங்க. நானும் சொல்லி தெரியணும்னு இல்லை, நீயே பார்த்துருப்ப. என் பண்ண தொடங்கி மாலினி வரையிலும் ஒரு விதமான கெத்து இருக்கும். அதை நான் உங்ககிட்ட பார்த்தேன், ஆனால் அதையும் நீ வெளில கொண்டு வர மாட்டேங்கன்னு தான் தெரியல. எதுக்காக? நாங்கள் எல்லாரும் உன்னை ஏற்றுக்கிட்டோம்டா. உன்னை பரிதாபப்பட்டோ உன் நிலைமையை தெரிஞ்சோ அன்னைக்கு இது என்ன உன்னையும் அந்த மாதிரி நியூஸ், அதுக்காகலாம் நான் உன்னை என் வீட்டு மருமகளாக கொண்டுட்டு வரல. ஓ, இதே நான் கண்ட்ரோலில் கொண்டு வருவான்னு நினச்சேன். அவளை இந்த வீட்டு மருமகள் ஆக்கியிருக்கீங்களா? நெவர். ஒரு போதும் அது நடக்கவே நடக்காது. மம்மி, ஏதோ அந்த நேரத்தில் மம்மிக்காக, அதுவும் இல்லாமல் என்னால் தானே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அவளை அப்படி ஒரு சுச்சுவேஷனை பார்க்கறனால தோழியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறதுலாம் ஒரு போதும் நடக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அவள் கேடிதான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல கேடிலாம் ஒன்றும் கிடையாது. அவள் சின்ன பழி வாங்கணும்னு நினச்சி ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவளை போய் எப்படி மம்மி? என் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணுக்கு இடமே இல்லை. என்னைக்கு அந்த ஒரு விஷயம் நடந்ததோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் மம்மி. எனக்கு மாலினி, அக்கா, அம்மா, பாட்டி, நிலா பேபி தவிர்த்து வேற எந்த பொண்ணுங்க மேலேயும் நம்பிக்கை வராது மம்மி. வந்தாலும் அப்பப்போ சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நான் இப்படி தான், இனிமேலும் இப்படி தான். எனக்கு யாராலையும் மாற்ற முடியாது. என்ன மம்மி உங்களை மாதிரி இருக்கான்னு சொல்கிறீங்க? நெவோ, எங்கள் மம்மி போல யாராலையும் வர முடியாது. எல்லாரும் சொன்னீங்கன்னு அட்லீஸ்ட் சும்மா சாதாரணமான ரோமேட்டோ ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம்னு நினச்சா கூட நோ மம்மி, என்னால் முடியல. அவள் என்கிட்ட பேசின விஷயமும் என் முன்னாடி சவால் விட்ட விஷயமும் அதெல்லாம் விட அவள் என்னை அடித்ததும் இதுதான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரிஞ்சு மீராவும் இந்துவும் வேற வேற இல்லை. அவங்க எல்லாருக்கிட்டையும் அவள் எப்படி நடந்துக்கிறான், என்ன பேசுகிறான், எதனால அவங்க எல்லாத்துக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு எனக்கு இப்போ வரது இல்லை. நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பயே எனக்கு அவளை பிடிக்கல மம்மி. அதை விட அவள் ஈகோ டச் பண்ணிட்டோம். இன்னும் வீட்டில் எல்லாரும் சொன்ன மாதிரி மம்மி மாதிரி இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி தானே மம்மி நீங்களும் யோசிச்சிருக்கணும். உங்களுக்கு மட்டும் எப்படி அவளை பிடிச்சது? எப்படி? நோ மம்மி, செட்டே ஆக மாட்டேன் மம்மி. மம்மி, நீங்கள் அவள் எனக்கு கரெக்டாக இருப்பான்னு நினச்சி எனக்கு மேட்ச் ஆட் தப்பாக கணக்கு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் அவள் அப்படி இல்லை மம்மி. எனக்கு நான் என்ன சொன்னாலும் உடச்சிடும்னு தெரிஞ்சு அந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறான். நேற்று கூட என்னால் முடியல மம்மி. ஸ்டாப் க்ரையிங். தட்ஸ் மை கேர்ள். இனிமேல் நான் உன்னை அழுது பார்க்கவே கூடாது. ஓகே ஆண்டி. நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன். ஏதோ சீக்கிரம் பேச போகிறீங்க, என்ன துரத்தி விட்றீங்க. ஓகே சரிம்மா, ஈவினிங் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் என்னோட பேச தானே நீ என்னோட மருமக. ஓகே அங்கிள். டேய், பொங்கல் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுடா. முடிஞ்சா ஈவினிங் இன்னொரு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வை, நான் வந்து சாப்பிட்றேன். சரி அங்கிள். ஹிந்து, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னது தான். உனக்கு நான் சொல்லி அவனை பற்றி தெரியணும்னு இல்லை, ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 1 வீக்காக ஃபுல்லாகவே புரிஞ்சுட்டு இருந்திருப்பேன். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன் தலையில் உட்கார ஆரம்பிச்சிருவான். அது ஒரு போதும் நடக்கக்கூடாது. புரியுதா உனக்கு? என்ன பேசுகிறாங்க மம்மி? கண்டிப்பாக
என்னை பற்றி தான் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியல. நீங்கள் கொடுக்குற இடம் தானா? அதான் என்கிட்ட இவ்வளோ ஆட்டம் போடுறாளா? எனக்கு ஈவினிங் இருக்குடி உனக்கு. அத்தை இது எனக்கு சாமியே பிடிக்காதுல்ல, சாமி கும்பிட பிடிக்காதுல்ல அத்தை. ஆமாம்மா, அவனுக்கு சாமி மேலே நம்பிக்கையே இல்லை. என்ன லுக்கு நம்ம பக்கம் திரும்புது? குட் மார்னிங் மம்மி. அவனியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உருக்குறியே ராவணியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உலுக்குறியே மனசுல கரகம் ஆடுவதேண்டி வாரி அணைச்சா வழுக்குறியே அடி பாதி மறைச்சு கலக்குறியே